வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து அமைச்சர் சொன்ன முக்கிய தகவல். இது என்ன தகவல், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை பொதுமக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் அரசு கடந்த சில ஆண்டுகளாக பொங்கல் பரிசுடன் கூடிய சிறப்பு தொகையை வழங்கி வருகிறது. டிசம்பர் மாதம் முடிவடைய உள்ள நிலையில் இன்னும் சில நாட்களில் ஜனவரி மாதம் தொடங்க உள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு மற்றும் பரிசுக்கான எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் இது குறித்து முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பரிசு தொடர்பான எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் அதிகரித்து வரும் நிலையில் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது இது குறித்து முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது, தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு தற்போது தயாராக உள்ளது. அதன் விநியோகம் விரைவில் தொடங்க உள்ளது. அதன்படி ஜனவரி 10, 2026க்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த பொங்கல் பரிசில் அரிசி, பருப்பு, சர்க்கரை, கரும்பு, திராட்சை, முந்திரி உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளது. இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்புடன் ஒவ்வொரு ஆண்டும் பணமும் வழங்கப்படும். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பண்டிகைக்கு எவ்வளவு பணம் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.